இந்த திரைப்படம் ராம் என்றா புதிய ஒரு அறிமுக இயக்குனர், ஓவியக் கல்லூரியில் பயின்றவர். அவர் அந்த கதையை எங்களுக்கு சொல்லும்போது அவர் சொன்ன விதமே ரொம்ப பிடிச்சது. இன்றைக்கி இது மாதிரியான ஒரு தரமான கலைப்படைப்புகளை கொண்டு வருவது ரொம்ப சங்கடமாக இருக்கு. படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஒரு சில திரைப்படங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அந்த விதத்தில் இந்த திரைப்படம் நாங்கள் பார்த்த வரைக்கும் மற்ற இளைய இயக்குனர்கள் ஒரு ப்ரிவ்யூ ஷோ போட்டு வந்தோம். அவங்க எல்லோரும் பார்த்த வரைக்கும் சிறப்பான ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. ஆக்சுவலி அந்த இரவை அவ்வளோ அழகாக அதில் காட்சிப்படுத்தியிருக்காங்க ஒளிப்பதிவாளர் அஜய் அப்ரம் அவர்கள், மியூசிக் டைரக்டர் அனிலேஷ், அது பேக்ரவுண்ட் ஸ்கோரு. என்னுடன் இணைந்து நடித்த 4 பேரும், இதில் தம்பி சதீஷ் தக்ஷா அவர்கள் மட்டும் கொஞ்சம் வெளியில் இருக்கிறனால வர முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார். 5 பேருமே எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் கொடுத்துருக்கோம். எங்ககிட்ட அந்த ஒரு வேலையை இயக்குனர் ராம் அவர்கள் வாங்கியிருக்கார். நாங்கள் இந்த படைப்பை எங்களால் முடிஞ்ச வரைக்கும் சரி பண்ணி கொடுத்துட்டோம். இது மேற்கொண்டு இந்த படைப்புகளை வெளியே கொண்டு போயிட்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களோட தான் இருக்குது. பொதுவாக எங்களுக்கு ஒரு சின்ன வயசு குழந்தை ஒரு தேவை இருக்குன்னா அவங்களுடைய அம்மா பாட்டு தான் கேட்பாங்க. அதே அந்த குழந்தை வெளியே வளர்ந்து வரும்போது அவங்களுக்கான ஒரு தேவை இருக்கும்போது அவங்களோட கஷ்ட நஷ்டங்களை சொல்கிறதுக்கு நண்பர்கள் இருப்பாங்க. எங்களை போன்ற புதிய ஒரு வரவுகள் எங்களுடைய கஷ்ட நஷ்டங்களையும் எங்களுடைய தேவைகளையும் சொன்னால் கேட்குறதுக்கு நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. ஸோ உங்களால் மட்டும்தான் எங்களை மாதிரியான ஆட்களை வெளியே கொண்டு போக முடியும். இப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் ஒரு படம் பண்ணி அதை வெளியே கொண்டு வரது எவ்வளோ சிரமன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம பண்ணுற எல்லா திரைப்படைப்புகளும் சூப்பர் ஹிட்டாகவும் ஆகிறதில்ல, பார்க்குற எல்லாருக்கும் பிடிக்கிறதாகவும் நம்ம சொல்லிக்கிறதுக்கு இல்லை. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நட்சத்திரங்களுக்கான ஊடக வெளிச்சன்றது இன்றைக்கி ரொம்ப அவசியமற்ற ஒன்று. ஏன்னா அவங்க ஏற்கனவே வெளியே வந்துட்டாங்க. இது போன்ற இளையவர்கள் வெளியே வரணும்னா அது உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு வேணும். இந்த படம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் ஷூட் பண்ணோம். ஒரு நைட்டில் நடக்கிற அந்த கதை கிட்டத்தட்ட 25 நாள் அங்கே ஷூட் பண்ணி 20-25 நாள் ஷூட் பண்ணோம். ஆனால் அதுக்கு 20 நாள் அங்கே ரிஹர்சல் பண்ணோம். எங்களுக்கு யாருமே தெரியாது, எங்களுக்கு யாருமே அறிமுகம் கிடையாது. ஒரு 20 நாள் தனியாக ரிஹர்சல் பண்ணதுனால தான் ரிஹர்சல் பண்ணிங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் இல்லை. அது இந்த ரிஹர்சல் எங்கெங்கே லொக்கேஷனில் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்களோ அந்த லொக்கேஷன் தான் அந்த நேரத்தில் போயிட்டு இது பண்ணோம். ஸோ அதனால தான் நாங்கள் அடுத்தடுத்து எங்களை ஷூட் பண்ணும்போது ப்ராப்பராக பண்ண முடிஞ்சது. ப்ராப்பராக பண்ணியிருக்கோம் நம்புகிறோம். மேலும் இன்றைக்கி பெரிய பட்ஜெட் படங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு வரவேற்பு எங்களை மாதிரியான சின்ன பட்ஜெட் படங்களுக்கு வரவேற்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாலுமே அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க, சரியாக இருக்கா சரியா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆதங்கம், நான் யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். ஒரு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய படம், ஸோ பாகுபலின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய படம் டெக்னிக்கலாக எந்த ஒரு குறையும் கிட்ட ஃபஸ்ட் கிளாஸான ஒரு வரவேற்பு தான். பட் அதே மாதிரியான படம் தான் யாத்திசன் ஒரு நம்ம தமிழ் படம் தமிழ் மன்னரை பற்றின ஒரு படம் வந்தது. ஸோ ஒரு வாரத்தில் கொஞ்சம் வெளியே போயிடுச்சு அது. ஸோ அது எங்கே நடக்குது, எங்கே தப்புன்றது எங்களுக்கு சரியாக தெரியல. இல்லை, நான் உங்களுக்கு குறை சொல்ல. இப்போ என்னென்னா ஒரு குழந்தையோ ஒரு ஒரு இளைஞர்களோ எங்களுடைய குறைகளையும் விஷயங்களையும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க தான் முடியும். நான் உங்களுக்கு குறை சொல்கிறதுக்காக சொல்ல. அப்போ தேட்டர்னா அடுத்து அதை சொல்ல வரேன். இப்போது மவுத் ஸ்டாக் வச்சு தான் படத்துக்கு போகிறோம், பேப்பரில் பார்த்து படத்துக்கு போகிறோம். இதுக்கு அடுத்து அந்த படத்தை கொஞ்சம் நிற்க வச்சுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா போயிருக்குன்றதுக்காக நான் சொல்ல வரேன். தவறாக எதுவும் சொல்லலை, தவறாக புரிஞ்சுக்காண்டாம், சரிங்களா? ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் தான். இப்போ மனிதர்கள் எங்களுக்கு பிடிச்ச நிறைய பேர் வரவருக்கு பிடிச்சிருக்கு. மக்கள்கிட்ட போய் சேர்ந்துட்ட பிறகு அவங்க அதை எடுத்துக்கிறாங்களா இல்லையான்றது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான். நம்ம யாரையும் திணிக்கவும் முடியாது. இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கே பாதி பேர் பிடிச்சிருக்கலாம், பாதி பேர் பிடிக்காம இருந்திருக்கலாம். நம்ம அது நாங்கள் ஒரு படைப்பை கொடுத்துட்டோம், நீ கண்டிப்பாக ரசிச்சாகணும்னு சொல்லி திணிக்கிறதுக்கான வழி எங்களுக்கு இல்லை. அது என்னன்றதை எது ஆனஸ்ட்டாக எழுதினா போதும் தான். நீங்கள் என்ன உண்மை உங்களுக்கு பட்டிருக்கோ அது தாராளமாக எழுதலாம், அது தவறு ஒன்றும் இல்லை. எங்களுக்கு தெரிஞ்சால் எங்களால் முடிந்தால் இந்த படைப்பை நாங்கள் கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஸோ அதனால் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். இப்போ மறுபடியும் சொல்கிறேன், எங்களுடைய கஷ்டங்களையும் எங்களுடைய விஷயங்கள் நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் சின்ன கம்பெனி மட்டும் இல்லை, டோட்டலாக எல்லா சினிமாவுக்கு அந்த படைப்பாளருக்கு புதிய வரவுகள் இவங்க எல்லாருக்குமே
உங்களை மாதிரி ஆட்கிட்ட தான் நாங்கள் வர முடியும். நீங்கள் மட்டும்தான் மக்களுக்கும் எங்களுக்கும் இணைப்பாக இருக்க முடியும். அதனால் உங்கள் நண்பர்களாகவும் உங்களை எங்களை குடும்பத்தில் உருவாகவும் பாவித்து நீங்கள் இதை கொண்டு போய் சேர்ப்பீர்கள் என நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க இந்தியா, வளர்க தமிழ்நாடு, வெல்க தமிழ், வெல்லட்டும் நம்முடைய தமிழ் படைப்புகள். நன்றி. எங்களால் முடிஞ்சதை மெனக்கெட்டு செஞ்சுருக்கோம். அதை மக்களுக்கு கொண்டு போய் நீங்கள் நல்லா சேர்த்துட்டிங்கன்னா அது மட்டும் போதும். உங்களோட என்ன ஒப்பீனியன், எதர் இட் இஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன இருந்தாலும் நீங்கள் போடுங்க. அதுவே எங்களுக்கு அது போதும். நாங்கள் இங்கே வந்து எங்களை வந்து மிகைப்படுத்தி இது மாதிரி போடுங்க அது மாதிரிலாம் எதுவுமே கேட்கல. நாங்கள் என்ன கொடுத்தோமோ உங்களுக்கு தோன்றதை நீங்கள் எழுதுங்க. எழுதிட்டு மக்கள்கிட்ட அது போய் சேர்ந்தால் அது மட்டும் போதும். அவ்வளோ. வந்திருக்கும் அனைத்து மனிதர்களுக்கும் மனிதர்கள் படம் குழு சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 10 வருட பயணம். இன்றைக்கி தான் என்னோடய முதல் மேடை இது. ஒரு 10 வருஷம் கழிச்சு கிடச்சிருக்குது. ஸோ அதுக்கு நண்பரும் இயக்குனருமான ராமேந்திராவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நன்றி மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா இது என்னோடய முதல் படம் இல்லையா. ஸோ பெருசாக இது எனக்கு தேங்க்ஸ் மட்டும் தான் சொல்ல முடியும். ஸோ அதில் முதல் மனிதராக நிறைய மனிதர்கள் இருக்காங்க நன்றி சொல்கிறதுக்கு. ஸோ அதில் முதல் மனிதராக நண்பர் சோமசேகர்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் மூலமாக தான் இந்த மனிதர்கள் படக்குழுக்குன்னு நான் உள்ளே வந்தது, இத்தனை மனிதர்களையும் சந்தித்தது. ஸோ கூட வேலை செஞ்ச டெக்னீஷியன்ஸ், அப்புறம் நடித்த நடிகர்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, தேங்க்யூ. ஸோ என்னோடய ஜேர்னி ரொம்ப ஒரு காலேஜ்லேருந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஃப்ரெண்ட்ஸோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சு சினி இண்டஸ்ட்ரியிலே ஏடிங் ஒரு வேறு டிபார்ட்மெண்ட்டெல்லாம் ஒர்க் பண்ணி எங்கள் அப்பா மூலிமா ஒரு ரேண்டமான ஒரு கான்டாக்ட், அவரோட ஸ்கூல் ஃப்ரெண்ட், அங்கேருந்து வந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அஸ்வின் அண்ட் அபிஷேக், அவர் மூலியமாக தான் எனக்கு இங்கே கனெக்ட் ஆச்சு. ராமேந்திரான்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர் படம் பண்ணுறாரு, நீங்கள் போய் ஆடிஷன் பண்ணுறீங்களா அப்படின்னு. ஸோ ஒரு பீப்புளோட கனெக்ஷன் எங்கேயோ இருந்து ஆரம்பித்து எங்கேயோ இருந்து கனெக்ட் பண்ணி யார் மூலியமாக எங்கேயோ சான்ஸ் தேடிட்டு இருந்த டைமில் யார் மூலியமாக எங்கேயோ இருந்து கனெக்ட் பண்ணி வந்த இடம் தான் இது. இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் படம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு லீட் கேரக்டராக நடிக்கிறதுல. ஸோ எனக்கு கொடுத்த ஸ்பேஸில் ராம் டைரக்டர் என்னை நம்பி எனக்கு கொடுத்த ஸ்பேஸில் நான் என்ன ஒர்க் பண்ண முடியுன்றதை எனக்கு நான் ஹானஸ்டாக பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஹானஸ்டான ஒர்க்கை நீங்கள் நிஜமாக நம்பி பண்ணிங்கன்னா எவ்வளோ தூரம் அது எங்கே வரும் தானாக நடக்குமோ அது நடந்தது தான் இது. ஸோ நான் இங்கே நின்று பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு டைரெக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன், எங்கள் ப்ரொடியூசர்ஸ், எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அவங்க தான் காரணம். ஸோ அவங்களுக்கு முதல்ல தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் டு மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்களால தான் நான் இவ்வளோ நாளாக சஸ்டெயின் பண்ணி சர்வே பண்ணிகிட்ருக்கேன். ஏதாவது பண்ணுவான் எப்போயாவது கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வரும் அப்படின்னு. ஸோ அவங்களுக்காக நான் கண்டிப்பாக இது ஒரு நல்ல படம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நான் தைரியமாக சொல்லலாம். ஸோ நாளைக்கு ரிலீஸ். ஸோ மக்கள் அதை பார்த்துட்டு நாங்கள் எல்லாருமே எப்படி பண்ணியிருக்கோம், இந்த படத்தை நிஜமாகவே கொண்டாடுவாங்களா, எல்லாமே அது அவங்க கையில் தான் இருக்குது. ஆல்சோ ப்ரெசன்ட் மீடியா உங்கள் கையிலையும் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஃபார் கமிங். தேங்க்ஸ். எப்போவுமே நாங்கள் யூஸ்வலாக ஆடியோ லான்ச்சு இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் அந்த சைட்லேருந்து இந்த பக்கம் பார்த்து இத்தனை வருஷமாக போயிடுச்சு. முதல் தடவை இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்குது. நான் 2012 சினிமாவுக்கு வரணும்னு நினச்ச போது என் மேலே நம்பிக்கை வச்சு நீ பண்ணு, ஏதாவது உன்னால் பண்ண முடியும்னு எங்கள் அப்பா என்னை நம்பினார். அந்த நம்பிக்கையை என்னை இன்ன வரைக்கும் இங்கே கொண்டு வந்து என்னை நிறுத்தியிருக்கு. ஸோ என்னை நம்பின எங்கள் அப்பாவுக்கும் என் ஃபேமிலிக்கும் நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் கோ டைரக்டராக ஒர்க் பண்ண அபிஷேக், அவர் மூலிமா தான் எனக்கு ராமோட கான்டாக்ட் கிடச்சிது. அவர் தான் ஆடிஷன் பண்ணுறாரு, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் சொல்லலைன்னா என்னால் அந்த ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அவருக்கு ஒரு தேங்க்ஸ். என்னை நம்பி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து தீபன்ற கேரக்டர் உன்னால் பண்ண முடியும் நம்பின ராமுக்கும், அப்புறம் ப்ரொடியூசர் சாம்பசிவம் அண்ணாக்கும், பிரசாத் அண்ணாக்கும் என்னோட நன்றி. படம் ஒரு 20 நாள் ரிஹர்சல் பண்ணோம். ரிஹர்சல் பண்ணும்போது படத்தில் என்னென்ன சம்பவங்கள் வந்ததோ அதெல்லாம் எங்களுக்கு ரிஹர்சல்லே நடக்க ஆரம்பிச்சிது. கார் டயர் பஞ்சர் ஆகும், பெட்ரோல் இல்லாமல் நிற்கும், போலீஸ்கிட்ட நைட்டில் வெளில போகும்போது மச்சா போலீஸ்ரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த முக்கியமான சம்பவம் நடக்கலை, அதுக்கு அப்புறம் நடந்த எல்லா சம்பவங்களும் நடந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு 20 நாள் ஒரு ஃபேமிலியாகவே ஒரே வீட்டில் இருந்து நாங்கள் எங்கே படுத்திருக்கோமோ அது பக்கத்தில் தான் ப்ரொடியூசரும் படுத்திருப்பார். நாங்கள் எல்லாருமே தரையில் தான் படுப்போம். ஒருத்தரை தாண்டி போகும்போது அது ப்ரொடியூசரா அப்படின்லாம் இருக்காது. ஸோ எந்த ஒரு பார்ஷாலிட்டி இல்லாமல் எங்களை ஒரு ஃபேமிலியாக பார்த்துக்கிட்டதுக்கும்
ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுக்கும் இந்த டீமுக்கு என்னோடய தேங்க்ஸ். படம் பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறேன். என்னோடய பர்சனல் ஒப்பீனியனாக வந்து சில படங்கள் வந்து படம் பார்த்து முடிச்சுட்டு வெளில வரும்போது அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த படம் அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நான் நம்புகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நான் தான் இந்த டீமில் மலையாளி ஒருத்தர். என்னோடய டீம் மட்டும்தான் மலையாளி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இங்கே நிற்கிறதுக்கு. என்னென்னா இது என்னோடய காலேஜ். நான் இங்கே தான் எல்வி பிரசாதில் தான் நான் சினிமாட்டோகிராஃபி படித்து இங்கே தான் அவார்டெல்லாம் வாங்கிட்டு போனேன். ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இங்கே மேடையில் சேம் மேடையில் வந்து இந்த ஃபஸ்ட் படத்துக்கு வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த படம் இப்படி அச்சீவ் பண்ணதுக்கு. என்னென்னா ராம் வந்து கதை சொல்லும்போது இப்படி தான் இருந்தது. நான் இப்படி தான் படம் பார்த்தேன். நீங்கள் எல்லோரும் படம் பார்த்துருப்பேன். நான் இப்படி தான் ராம் என்கிட்ட வந்து கதை சொல்லியிருந்தோம். அதை அப்படியே வந்து நான் ரெஃப்ளெக்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப உங்களுக்கே தெரியும், ஒரு நைட்டு காரு, அந்த கார் மூவிங்கில் இருக்குது, 6 பேர் இருக்குது. ஸோ அதை அச்சீவ் பண்ணதுக்கு அதோட பேக்கில் வந்து நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு. நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்டாக நிறைய பண்ணியிருந்தோம். நீங்கள் பார்த்த நைட்டு பாதியும் வந்து அது டே லைட்டில் ஷூட் பண்ணியிருந்தோம், டே ஃபோர் நைட் பண்ணியிருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணதுக்கு வந்து நிறைய ரிசர்ச்சுகள் தேவைப்பட்டிருந்தது. அதுக்கெல்லாம் வந்து என்ன ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் பண்ணால் இந்த ப்ரொடக்ஷன் ராமு பிரசானா எல்லாருக்கும் வந்து என்னென்னா எனக்கு வந்து பாடி ஆஃப் ஒர்க்கு இல்லவே இல்லை. இது என்னோடய ஃபஸ்ட்டு படம். ஸோ நம்பினார் எல்லோரும், கூட நின்றார். ஸோ அப்படியே நாங்கள் எல்லாமே சேர்ந்து இதை அச்சீவ் பண்ணி இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ நீங்கள் எல்லோரும் தான் இது ப்ரமோட் பண்ணி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போனோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். எங்களுடைய குழு மீது மிகுந்த நம்பிக்கை வைத்து எப்போவுமே ஒரு பாசிட்டிவாக எங்களுக்கு நிறைய ஐடியா சொல்லக்கூடிய சிவி குமார் சார், அவருக்கு ரொம்ப நன்றி இங்கே வந்திருக்கிறதுக்கு. அப்புறம் சந்தோஷ் பிரதாப் சார், அவரும் படம் பார்த்துட்டு ரொம்ப நம்பிக்கையோடு பேசினாங்க. நிறைய சினிமாவில் இருக்கக்கூடிய இயக்குனர்கள் நிறைய பேருக்கு படத்தை பற்றி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன டீம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவாக எல்லாருக்கிட்டையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவருக்கு ரொம்ப நன்றி வந்திருக்குது. அப்புறம் எங்களுடைய மற்ற எல்லாமே நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி தான். மற்ற எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் வந்து பேசுகிறதுக்கு சரி ஏதாவது எழுதலாம், பயிற்சி போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது கூட சுத்தமாக நேரம் இல்லை. எல்லாருமே எல்லா வேலையும் பார்த்து தான் இந்த படத்தை பண்ணோம். ஒரு ப்ரொடியூசர் மாதிரி இல்லாமல் டைரக்டர் அப்படி அந்த மாதிரி இல்லை எங்களுடைய குழு. ஒரு உதவி இயக்குனர்லேருந்து ஒரு ப்ரொடியூசர் வரைக்கும் எல்லாருமே எல்லா வேலைகளையும் பார்த்து ஒரு குடும்பம் மாதிரி ஒரு கூட்டு உழைப்பில் தான் இந்த மனிதர்கள் திரைப்படம் வந்து உருவாகியிருக்கு. இதில் வந்து சிலருக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிடுறேன். இந்த கதை வந்து எப்படி உருவாச்சு அப்படின்றத நான் சொல்லணும். எங்களுக்கு வந்து பொதுவாக வந்து பெரிய ஆடம்பர படங்கள் பண்ணுறதுல வந்து ஆரம்பத்தில் ஒரு ஈர்ப்போ உடன்பாடோ இல்லாமல் இருந்தது எங்களுடைய குழுவுக்கு. நாங்கள் வந்து ஓவியக் கல்லூரியில் பெயிண்டிங் முடித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அப்போ கல்லூரி காலத்திலேருந்து சினிமாவை பற்றின விவாதங்கள், உரையாடல் எல்லாமே வந்து எங்களுக்குள்ளே ரொம்ப தீவிரமாக இருந்துகிட்டு இருந்தது. அப்போ இருந்தே நம்ம வந்து படம் பண்ணணும், அதை பற்றின பேச்சுகள் வந்து இருந்துகிட்ருக்கோம். நான் ஒருத்தர் மட்டும் சினிமாவில் வந்து சஸ்டெயின் ஆகியிருந்தேன். மற்ற எல்லாருமே வந்து வேறு துறைக்கு போனாலுமே வந்து இந்த ஒரு 10 வருஷம் கழித்து அவங்க எல்லாரும் வந்து இணைந்து தயாரித்து இந்த படம் வந்து உருவாகியிருக்கு. இந்த கதை வந்து இப்போ நான் என்னுடைய சொந்த ஊர் வந்து திண்டுக்கல். இந்த கொரோனா டைமில் வந்து கொரோனா டைமில் தான் ஊரை பற்றி புரிஞ்சிக்க முடிஞ்சது என்னால். நான் ஸ்கூல் முடித்தோடனே வந்து சென்னைக்கு வந்தாச்சு. அந்த ஊருடைய தன்மையும் அந்த நிலத்துடைய வாசமும் அந்த உயிர்ப்பும் வந்து புரிஞ்சுக்கிற அந்த ஒரு நாள் வரும்போது நான் வந்து சென்னைக்கு வந்துட்டேன். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த கொரோனா டைமில் தான் ஒரு வருஷம் வந்து தங்கக்கூடிய ஒரு சூழல் வந்தது. அப்போ தான் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களும், அங்கே இருக்கக்கூடிய ஸ்லாங்கும், அங்கே இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்கேப்ஸ் எல்லாமே எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. நம்ம ஏதோ கற்பனையிலேயே வந்து கதைகளை பின்னிக்கிட்டு இருக்கோம், சுற்றி நம்மளை சுற்றி வந்து கவனிக்காமல் இருந்துட்டோமே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அப்போ தான் அங்கே ரியலைஸ் ஆச்சு. அங்கே சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள், மனிதர்கள், அவர்களை பார்த்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் உருவானது தான் இந்த மனிதர்கள் கதை. இந்த கதையை ரெடி பண்ணிவிட்டு நண்பர்கள்ட்ட சொல்லும்போது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. நல்லா பண்ணலாம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இது எந்த தயாரிப்பாளரும் ஒத்துக்க மாட்டாங்க இந்த கதையை போய் சொன்னால்.
வாய்ப்பு மிக குறைவு. ஏன்னா நான் எந்த திரைப்படத்துலையும் வந்து உதவியாளராக இருந்ததில்லை, ஷார்ட் ஃபிலிம்ஸ் மூலமாக தான் வந்திருக்கேன். அப்போ நம்மளுடைய ப்ரொஃபைல் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது கொஞ்சம் ஒரு தடையாகவும் இருந்தது. அப்போ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இண்டிபெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன பேச்சு கிளம்பிட்டு இருந்தது. அப்போ ஒரு உரையாடலில் வந்து நாங்கள் ஒரு 7-8 நண்பர்கள் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து பிரசாத் அண்ணா, ராஜேந்திர பிரசாத், அவர் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் கல்லூரி காலத்தில் பார்த்தது. அன்னைக்கு வந்து வந்திருந்தார், எதேர்ச்சியாக வந்திருந்தார். அவர் அடையாளம் கூட எனக்கு தெரியல. இப்போ தாடி மீசெல்லாம் வளர்த்து அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க என்னும்போது, இந்த மாதிரி வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக ஏதாவது பண்ணலாம், படம் பண்ணலான்ட்டு ஒரு கதை ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. அப்படியா, என்ன எப்படி பண்ணுவீங்க அப்படின்லாம் கேட்டார். நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு சின்ன தொகை இருந்ததுன்னா பண்ணிடலாம். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பேக்கில் இருந்து ஒரு 1.5 லட்ச ரூபாய் எடுத்து கையில் கொடுத்தாரு. கொடுத்துட்டு நீங்கள் வேலையை ஆரம்பி அப்படின்னாரு. அது எல்லாருக்கும் வந்து பயங்கர ஒரு அதிர்ச்சி அப்புறம் நெகிழ்ச்சியாகவும் இருந்தது. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி கலக்கமாயிட்டோம். நீ இப்போயே ஆரம்பி, நான் மற்ற அமௌண்ட்லாம் தரேன் அப்படின்ட்டு. அப்போ உடனே பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நான் ஒரு 4 லட்சம் தரேன், 5 லட்சம் தரேன் மச்சி, நானும் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இது இந்த மாதிரி வந்து உருவாச்சு. இது யாரும் நினச்சி பார்க்க முடியாதது. இது இப்படி நடக்குமா அப்படின்னும் தெரியல. இதை கேள்விப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், யூகேல இருக்கக்கூடிய நவீன், இங்கே தரணிதரன், அப்புறம் யுவராஜ், எல்லாருமே வந்து கலந்து ஒவ்வொரு நண்பர்களும் இப்போ எங்களை பற்றின ஒரு நம்பிக்கையோட எங்கெங்கிருந்து வந்து அமௌண்ட்டை கொடுத்தாங்க. இப்போ ரொம்ப நம்ம வற்புறுத்தியோ இல்லை யார்கிட்டையும் வந்து சார் எப்படியாவது பண்ணுங்க அந்த மாதிரி வந்து நம்ம கேட்கவே இல்லை. இது வந்து ஒரு முழுக்க ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் இந்த ஒரு கூட்டணி வந்து உருவாச்சு. அப்படி தான் இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருந்த பிரசாத் அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து தரணிதரன், பரிமளா குலோத்துங்கன், அதுக்கு அடுத்து நண்பன், அப்புறம் யுவராஜ், அவர் வந்து இங்கே வரல. இப்போ இன்னொரு யுவராஜ் வந்திருக்காரு, அந்த நண்பர். இவங்க எல்லாருக்கும் நன்றி. இதை கேள்விப்பட்ட நவீன், அந்த யூகேல இருக்க அந்த ப்ரொடியூசர், அவரும் வர முடியல. அவருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒரு கூட்டணி உருவானோடனே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக மேற்கொண்டு வந்த சாம்பசிவம் சார், அவர்கிட்ட போயிட்டு நாங்கள் இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவருக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் வந்து சரி, இந்த குழு வந்து ஒரு நம்பிக்கையோடு இருக்குது, ஒரு புது முயற்சியை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவரும் இந்த குழுக்குள்ளே மிக முக்கியமான ஒரு ஆளாக வந்து இந்த படத்துடைய வடிவம் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாச்சு. அவருக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு சிலர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க என்னுடைய நண்பர்களுடைய பேரை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். சுந்தரமூர்த்தி அண்ணா, அதுக்கப்புறம் கஸ்தூரி பாண்டரங்கன் என்னோட தங்கச்சி, அப்புறம் கார்த்திகா மங்களேஸ்வரன், பிரியதர்ஷினி, அதுக்கப்புறம் ராமச்சந்திரன், அஜித்குமார், இவங்க எல்லாருமே வந்து இதில் வந்து ஒன் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸாக வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு சினிமாட்டோகிராஃபர் அஜய் ஆப்ரஹாம் ஜார்ஜ், இந்த கதை வந்து சொன்ன நாள்லேருந்தே வந்து இதுக்கான வேலைகளை வந்து நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரியான ஒரு செட்டப் அப்படின்னு சொல்லும்போது இரவில் வந்து நிறைய படங்கள் இருக்குது, ஆனால் இதில் நம்ம என்ன வந்து தனித்து பெருசாக பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன்ஸ் எங்களுக்குள்ளே வந்துச்சு. கலர்ஸை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறது, லைட்ஸை எப்படி வந்து கொண்டு வர்றது, மக்களுக்கு ரொம்ப யதார்த்தமான ஒரு அழகியல் படைப்பாக இது வந்து வரணும், ஒரு ஏஸ்தட்டிக் ரியலிசம் பாணியில் வந்து இது வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக நிறைய ஒர்க் அவுட் பண்ணோம். நிறைய வந்து அனலைஸ் ஸ்டடீஸ்லாம் பண்ணி அவர் ரொம்ப கடுமையாக உழைச்சி இந்த படத்துக்காக விஷுவல்ஸ் கொடுத்துருக்காரு. அது உங்களுக்கு படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன். அதுக்கப்புறம் வந்து எடிட்டர் தின்சா, அவருடைய உழைப்பு வந்து அபாரமானது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மாதத்துக்கிட்ட இந்த படத்துடைய படத்தொகுப்பு நடந்தது. அது சொன்னால் வந்து நாங்கள் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லோரும் சொல்லுவாங்க, என்ன அவதார் படமாக எடுக்கிறீங்க, இத்தனை வருஷமாக போட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படிம்பாங்க. அது நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது. அது நிகழ்ந்து வரும்போது தான் அதோடைய சாரம் வந்து நமக்கு அது கண்கூட பார்க்கும்போது தான் அது வந்து நமக்கு ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு உணர்வாக இருக்கும். அது மாதிரி நாங்கள் ஒரு சில வருடங்கள் இந்த படத்தில் வந்து பயணித்து எங்களுக்கு திருப்தியாக இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்கோம். தின்சாக்கு ரொம்ப நன்றி. அனிலேஷ் எல் மேத்யூ, இந்த படத்தோடைய இசையமைப்பாளர், பெங்களூரில் இருக்கார். அவரும் வர முடியல. அவரும் ரொம்ப அசாத்தியமான அவருடைய எக்ஸ்பிரிமெண்ட்டான ஒரு மியூசிக்கை கொடுத்துருக்காரு. அவருக்கு மிக்க நன்றி. அப்புறம் கார்த்திக் நேத்தான்னு, அவர் தான் பாடலாசிரியர், நம்ம படத்தோட பாடலாசிரியர். எங்களுக்காக நாங்கள் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான டீம். அவருக்கு வந்து எங்களை
எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சப்போர்ட்டான ஒரு ஆள். எப்பயுமே வந்து ரொம்ப தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஒருத்தர். ரொம்ப ஒரு அற்புதமான மனிதர். அவருடைய வழிகாட்டுதல் வந்து எங்களை ரொம்ப சரியாக கொண்டு போகிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். நிறைய அவருடைய நண்பர்கள்ட்ட எல்லாம் படத்தை வந்து பரிந்துரைத்தார். எக்கச்சக்கமான பேர் வந்து படம் பார்த்து எங்களுக்கான ப்ளஸ் அண்ட் மைனஸ் நிறைய விஷயங்களை சொன்னாங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் கோ டைரக்டர்ஸ் அபிஷேக் பிரதர், அவருக்கு நன்றி. அப்புறம் அரவிந்த், லோகேஷ், கார்த்திக், விக்கி, எல்லாருக்குமே என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு விஷயம் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படம், அதாவது யாரையாவது நான் விட்டுருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க, எனக்கு மைண்டில் இருக்கிறத நான் சொல்கிறேன். இந்த படம் வந்து பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க. படம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஓகே ஃபீச்சர் ஃபில்மா யார் நடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சொன்னால் இது யாருமே தெரில, எல்லாருமே நியூ ஃபேஸ் அப்படிங்கும்போது என்னப்பா ஒரு ஆக்டர் இருந்தால் நல்லா இருக்குமே, ஒரு பிக் பாஸ் முகமாவது இருந்திருந்தால் எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துடலாமே, எல்லாருக்கிட்டேயும் அந்த ஒரு கேள்வி வந்துடுது. இது வந்து தொடர்ந்து வந்து இந்த நம்மளுடைய சினிமா வந்து அந்த நடிகர்களை வைத்தே வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நடிகர்கள் இருந்தால் தான் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமா இருக்குது புதிய இளம் தலைமுறை படைப்பாளிகளுக்கு. இந்த ஜென்ரேஷனில் தான் எங்கள் கைக்கு வந்து கேமரா வந்திருக்கு. கேமராவை எடுத்துகிட்டு இறங்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் சேர்ந்தால் படம் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு சாதகமான சூழல் வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு வந்திருக்கு. இந்த நேரத்தில் நாங்கள் எங்கே போய் நடிகர்களை பிடிக்கிறது? எல்லாருமே நியூ ஃபேஸு. எங்களுக்கு யார் ஒத்துழைப்பு கொடுப்பா? நாங்கள் ஒருத்தரை நம்பணும், அவங்களும் எங்களை நம்பணும். இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் இந்த சின்ன சின்ன படங்கள் வந்து உருவாகும். அப்போ எல்லாரும் இந்த ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எங்களுக்கு என்னென்னா, பார்த்து பழக்கப்பட்ட முகங்களை எத்தனை தடவை நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க? பார்த்த முகங்களோட பார்க்காத முகங்களில் தானே சுவாரஸ்யம் அதிகமாக இருக்குது. அப்படி தான் நான் இந்த படத்தை வந்து நாங்கள் நம்பினோம். எப்பயுமே பார்த்து இவங்க முகம், இவங்க எது சொன்னாலுமே ஒரு 4-5 நடிகர்களை வச்சே நம்ம வந்து அந்த கதையை கேட்கும்போது அந்த கதை வடிவம் முடிஞ்சு வரும்போதே ஒரு சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிருது. இப்போ இந்த படம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அபாரமாக இருக்காததெல்லாம் கிடையாது. ஒரு புதிய அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும். அந்த புதிய அனுபவம் எப்படி வருதுன்னா, இந்த புதிய முகங்களை பார்க்கும்போது தான் அது வருதா நான் நம்புகிறேன். முன்னாடி கொஞ்சம் நம்ம சினிமாவில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட ஒரு 30 வயசுலேருந்து 40 வயசு அந்த யங் ஜென்ரேஷனாக பார்த்தா ஒரு ஆக்டர்ஸ் வந்து ஒரு 20-25 பேர் இருப்பாங்க ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி. இன்றைக்கி அந்த நடிகர்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு, ரொம்ப சொற்பமாக இருக்குது. எந்த தயாரிப்பாளர்கிட்ட போனாலுமே வந்து ஒரு 4-5 நடிகர்களை வச்சு அந்த கதை பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்குது. அது வந்து கதைக்கு ரொம்ப பெரிய சாபக்கேடுன்னு நான் நினைக்கிறேன். அந்த கதை வந்து உருவாகி அடுத்த கட்டத்துக்கு போகும்போதே அது நீர்த்து போக ஆரம்பிச்சிருது. ஒரு 18 வயது இளைஞனுக்கு ஒரு கதை பண்ண முடியல, 60 வயது ஆட்களுக்கும் ஒரு கதை பண்ண முடியல. எல்லா கதைகளும் இந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட வயது நபர்களுக்காக சுருக்கப்படுது. அதோடைய தன்மையை வந்து இழக்குது. அது வந்து ரொம்ப சிக்கலானது. நம்ம எல்லாரும் சேர்ந்து புதிய முகங்களை வந்து ஏற்றுக்கொள்ள வந்து பழகணும். அதை கொஞ்சம் நான் எல்லாருக்கிட்டையுமே அது வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது. தயாரிப்பாளரோ வந்து இல்லை மக்களோ யாரையுமே நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இது எல்லாரும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். இது மாதிரி தான் நடிகர்கள் மாதிரி எல்லாரையுமே, இயக்குனர்கள் எல்லாரையுமே நான் சொல்கிறேன். அது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமா இருக்கும் நினைக்கிறேன் திரைப்படத்துறைக்கு. இந்த படம் வந்து பார்த்த இயக்குனர்கள், ஒளிப்பதிவாளர்கள், நிறைய டெக்னீஷியன்ஸ் பார்த்தாங்க. ரொம்ப பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ் வந்துச்சு. இது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய சிரமமாக இருக்குது. எப்பயுமே ஒரு படத்தை வந்து யாராவது ஒரு பெரிய ஆள் சொன்னால் தான் வந்து அது நல்லாயிருக்கு அப்படின்னு எல்லோரும் நம்பக்கூடிய ஒரு விஷயம் வருது. யாராவது சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அது சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அந்த படம் எங்கேயோ போயிடுது, காணாமல் போயிடுது. அந்த மாதிரி வந்து நம்மளுடைய படம் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து எப்போயுமே ஒரு ஓவியக் கல்லூரின்றனால இந்த திரைப்படம் வந்து ஒரு கேன்வாஸில் எப்படி நாங்கள் பெயிண்டிங் பண்ணுவோமோ அது மாதிரி எங்களுடைய எண்ணத்தை வந்து ஒரு திரைப்படமாக வடிக்கணும் அப்படின்னு சொல்லி உருவாக்குனது தான் இந்த மனிதர்கள் திரைப்படம். இதில் வந்து எந்த ஒரு சமரசமோ தலையீடுகளோ வந்து பெருசாக இல்லை. எல்லாருமே நண்பர்களாக இருந்தனால அந்த ஒரு விஷயம் அமைஞ்சது எங்களுக்கு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஓவியத்துறையிலேருந்து வந்தனால நான் சொல்கிறேன். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா,
ஒரு ஓவியம்னா அதை நாங்கள் மாஸ்டர்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவோம், மாஸ்டர்ஸை வந்து அந்த படைப்பை காட்டணும் அப்படின்ற மாதிரி நினைப்போம். அது மாதிரி தான் நாங்கள் வந்து இந்த திரைப்படத்தையும் வந்து ஒரு மாஸ்டர்ஸ் பார்த்தா நல்லாயிருக்கும். ஏன்னா எங்களுக்கு சினிமா பின்புலம் எதுவுமே கிடையாது, யாருக்கும் யாரையும் தெரியாது, எப்பயுமே வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் முயற்சி பண்ணுறோம். எங்களுடைய ஒரு வேண்டுகோள் என்னென்னா, திரைத்துறையில் இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸ் அவங்க வந்து எங்களுடைய படத்தை பார்க்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அதை உங்கள் வழியாக வந்து சொன்னால் வந்து அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா யாரையும் ஈஸியாக என்னால் தொடர்பு கொள்ள முடியாது, அது தவறு கிடையாது. அப்போ இந்த மாதிரியான ஒரு பெரிய இயக்குனர்களோ பெரிய நடிகர்களோ திரைத்துறையில் முக்கியமாக இருக்கக்கூடிய கலைஞர்கள் வந்து மனிதர்கள் திரைப்படத்தை பார்த்து அதை பற்றின கருத்துக்களை பகிர்ந்தால் அது இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும், நிறைய மக்களுக்கு. அதை உங்களோட வாயிலாக நான் கேட்டுக்கிறேன். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. தேங்க்யூ. இந்த படத்தோட தயாரிப்பாளர் ஒருவர் திரு சாம்பசிவம், அவர் வந்து என்னோட நெருங்கிய நண்பர். அவர் இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு படம் பண்ணியிருக்காரு, 2 படம் பண்ணியிருக்காரு. அடவின்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. இது 2வது படம்னு நினைக்கிறேன். இந்த படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது என்கிட்ட வந்து ஒரு நாள் சொன்னார், இந்த மாதிரி பாதி ஃபுட்டேஜ் இருக்குது பார்க்குறீங்களா அப்படின்னா. நான் படம் பார்த்துட்டே இருந்தேன். அப்புறமேல் கேட்டேன், என்னங்க பேசிகிட்டே இருக்காங்க, யாரும் லேடிஸே இல்லை, ஹீரோயினே கிடையாது படத்தில் அப்படின்னு. அவர் இல்லைங்க, நாங்கள் 5 பேர் தான், இது மட்டும் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் அப்படின்னாரு. அப்போ நான் அவர்கிட்ட ஒரு இன்சிடென்ட் சொன்னேன். இல்லைங்க, நாங்கள் சூதுன்னு ஒரு படம் எடுத்தோம், அதில் வந்து அந்த பொண்ணு வந்து கனவுல வருவாங்க அந்த படம். அப்போ நலன்ட்ட எப்படி நலன் இந்த மாதிரி கேரக்டர் எழுதுனீங்கன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார் என்கிட்ட வந்து, இல்லை சார் அந்த படத்தில் வந்து பூராமே கான்மேன்ஸு, அவங்களுக்கு நடுவில் ஒரு பொண்ணை என்னால் வைக்க முடியல, அதனால் நான் பொண்ணே இல்லாமல் தான் கதை எழுதினேன். அதை கொண்டு போய் சுந்தர்சி சார்கிட்ட படிக்க கொடுத்தேன். ஏன்னா அப்போ அவர் வந்து அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருந்தார். அப்போ அவர் சொல்லியிருக்காரு, தமிழ் சினிமாவில் பொண்ணே இல்லாமல் படமா, அப்படிலாம் இருக்கவே கூடாது, எப்படியாவது நீ அதில் வந்து ஒரு பொண்ணை கொண்டு வா அப்படின்னாரு. எனக்கு ஒரு வழி தெரியாமல் நாங்கள் அதுமாதிரி கனவாக கொண்டு வந்தோம் அப்படின்னாரு. அதேமாதிரி நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் வந்து நீங்கள் ஆட்டு படம் எடுங்க, நீங்கள் என்ன வேணாலும் படம் எடுங்க, ஆனால் அதை பார்க்க போகிற மனிதர்கள் வந்து சாதாரண மனிதர்கள், அது ஒரு காமன் பீப்புள். அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பொழுதுபோக்கின் ஊடாக தான் நம்ம ஒரு கருத்தை சொல்ல முடியுமே தவிர, நம்ம ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து அதை ஒரு ஃபெஸ்டிவல் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் எடுத்துகிட்டு நம்ம மெயின் ஸ்ட்ரீமில் கொண்டு போய் கொடுக்கும்போது அது வந்து அது எந்த மாதிரியான அதை ரிசீவ் பண்ணும் அப்படின்றதுல எனக்கு தயக்கம் இருக்குன்னா, நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். பட் ஆனால் அவர் வந்து அவரோட எடுத்த முடிவில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று இந்த படத்தை டெலிவரி பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் அவருக்கும் அவருடைய குழுவினர் இந்த படத்துக்கும். ஏன்னா இந்த படத்தில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிடிச்ச விஷயம் இன்னொன்று வந்து இந்த க்ரௌட் ஃபண்டிங்கான இந்த இது. ஏன்னா இனிமேல் இன்றைக்கி இருக்க தமிழ் சினிமா சூழலில் இனிமேல் வந்து தனியான ப்ரொடியூசர்ஸ் அப்படின்றது வந்து இனிமேல் இருக்க மாட்டாங்க. இன்னொரு 1-2 வருட காலங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் சூழலில் வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற மாதிரி ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு பேர் சொல்லிட்டு இருக்க மாதிரி இன்றைக்கி யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சிவி குமார் ப்ரொடியூசர்னு சொல்கிறீங்க, ஞானல் சார் சொல்கிறீங்க, தியாகராஜன் சார் இருக்காங்க, இந்த மாதிரிலாம் இருக்காங்க. பட் இன்னும் 2-3 வருஷங்களில் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ நீ ஹாலிவுட் படம்லாம் பார்க்குறீங்க, அதெல்லாம் வந்து பேனர் பேர் தான் சொல்லுவாங்க. வார்னர் பிரதர்ஸ், டிஸ்னி எடுக்கிறாங்க, மார்வல் எடுக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா தமிழ் சினிமா சூழலும் அந்த மாதிரியான ஒரு சூழலை நோக்கி தான் போயிட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண அன்றைக்கி நானும் ரஞ்சித்துன்னு பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி அட்டகத்தி எடுத்தால் என்ன செலவாகணும், அன்றைக்கி நாங்கள் அட்டகத்தி 2 கோடி ரூபா எடுத்தோம். இன்றைக்கி அட்டகத்தி எடுக்கணும்னா அதே குவாலிட்டியில் எடுக்கனாலே இன்றைக்கி 10 கோடி ரூபா இன்றைக்கி தேவைப்படுது. அப்போ ஒரு 10 கோடி ரூபாயை படத்தை எடுத்துகிட்டு வந்தாலுமே இன்றைக்கி வந்து அதை ஓடிடியோ இல்லை தேட்டர்லையோ வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கான வியாபார சூழல் இன்றைக்கி இல்லை. அப்போ 10 கோடி ரூபாயுமே ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு ஒரு ப்ரொடியூசரால் முடியுமா, தனியான ஒரு ப்ரொடியூசராக முடியுமானா இனிமேல் அதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் ஏன்னா இந்த டீம் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அதை க்ரௌட் ஃபண்டிங்கில் பண்ணியிருக்காங்க. ஒரு 10-15 பேர் சேர்ந்து அதை பண்ணியிருக்காங்க. இனிமேல் வரப்போகிற தமிழ் இளம் படைப்பாளிகள் வந்து இந்த படத்தை ஒரு மாடலாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இனிமேல் வந்து உங்களோட படைப்புகள் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரியான கதைகளை வந்து இண்டிபெண்ட்டாக நீங்கள் சொல்ல விரும்புனீங்கன்னா இனிமேல் க்ரௌட் ஃபண்டிங் மட்டும் தான் தமிழ் சினிமா சூழலில் ஒரே வழி. ஏன்னா நீங்கள் ப்ரொடியூசரை தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க, அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. அதேமாதிரி எனக்கு ஒரு ரொம்ப நாளாக ஒரு கொஸ்டின் நான் வந்து இருந்துச்சு. நான் இன்றைக்கி இவங்க வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் வரப்போகுதுன்னு சொல்லும்போது நான் வந்து அவங்ககிட்டையும் அதை நான் சொன்னேன், இந்த மாதிரி எல்லாத்தையும் உங்கள் மூலமாக தான் கொண்டு போய் சேர்க்குறேன்னு அவங்ககிட்ட சொல்லாதீங்க. ஏன்னா 365 நாளில் டெய்லி 4 தடவை அதே அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க, ஏதாவது புதுசாக பேசுங்கன்னு. பட் ஆனால் அதே தான் அவங்களும் பேசினாங்க. ஸோ இந்த படம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல கலைப்படைப்பாக வந்திருக்கு. இந்த படத்தை இறைவன் நடுவில் இந்த படத்துக்கு ஓடிடியில் நல்ல ஒரு வரவேற்பை பெறும்னு நான் நம்புகிறேன். இந்த படக்குழுவினருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. பிரசாத் எனக்கு சீனியர் ஊரில், அது மூலியமாக தான் வந்து எனக்கு ஏற்கனவே கதை சொன்னார். பட் அந்த படம் இல்லை, இது வேறு கதை. இது
படம் பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஆக்சுவலாக. எப்படி முதல் படம்னு சொல்கிறாங்க, எந்த விதத்துலையும் அது முதல் படமாக எனக்கு தெரியவே இல்லை. டைரக்ஷனாக இருக்கட்டும், இல்லைனா வந்து டெக்னிக்கல் சைடாக இருக்கட்டும், இல்லை ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், அதில் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் இங்கே நிறைய பேர் மற்ற ஆர்டிஸ்ட் வரலன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன சம்பளம் இருக்கும், அந்த வண்டியில் போயிட்டு இருக்கும்போது வழிப்பறி பண்ணுறதுக்கு ஒரு 4 பேர் வருவாங்க. அந்த கேரக்டர்ஸ் கூட வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்ட் தான். நான் சினிமா கற்றுட்டு சினிமாவுக்கு வரல, இவங்க சினிமா கற்றுட்டு சினிமா வந்திருக்காங்க. ஸோ அந்த 10 வருஷம் டிஃப்ரென்ஸ் எனக்கும் உங்களுக்கும் அதுதானே தவிர வேறு எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தா ஐ திங்க் வேர் ஆல் சேம். ஐ கெஸ் லைக் நான் 10 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க இல்லையா எல்லாருமே. ஸோ எனக்கும் அதே வயசு தான் சினிமாவில், நானும் அதே இடத்துல தான் நிற்கிறேன்னு நினைக்கிறேன். என்ன ஒரு விஷயம்னா, இப்போது வியாபாரம்னு வரும்போது அவங்க கேட்குற கேள்வி கரெக்டான விஷயம் தான். என்னென்னா தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறதோ, இல்லை தெரிஞ்ச டெக்னீஷியன்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறதோ, அது அவங்க சைடில் இருக்கிற நியாயம். ஸோ எங்கள் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போது நிறைய படங்களுக்கு வந்து புதுமுக இயக்குனருக்கு வந்து வாய்ப்பு தந்திருக்கேன். ஆனால் சில நேரத்தில் நம்ம படம் ஆரம்பிக்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அந்த படம் எப்படி வரப்போகுது அப்படின்னு. இருந்தாலும் வந்து முழு நம்பிக்கையை போட்டு பண்ணும்போது சில நேரத்தில் அந்த படம் வந்து ரெக்கக்னைஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த விதத்தில் இந்த சைடும் ஒரு ட்ராபேக் இருக்குது. ஸோ அதனால் நான் யாரையும் நான் இங்கே தப்பு சொல்ல முடியாது. ஒரு சைட்லேருந்து பார்த்தா எல்லாருடைய ஆதங்கம் வந்து அவங்க சைட்லேருந்து பார்த்தா நியாயமாக தான் இருக்கும். ஸோ டெஃபினெட்லி இது நல்ல படைப்பு தான். ஸோ கண்டிப்பாக இது நல்லபடியாக பேசப்படும். இது சினிமாவா தியேட்டரா எப்படி பிஸ்னஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. அண்ட் கண்டிப்பாக ஓடிடியில் வந்தால் எப்படியும் ஸ்லோ பிக்கப் ஆனாலுமே வந்து கண்டிப்பாக அந்த படம் பேசப்படும்னு எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம ஒரு 10 வருஷம் 15 வருஷமாக வந்து சினிமா பார்த்துட்ருக்கோம், சினிமா சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கோம், இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். ஸோ இதில் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, எது நல்ல படம் இல்லைன்னு நம்மளுக்கு அட்லீஸ்ட் பர்சனலாக தெரியும். நான் நடித்த படங்களாக இருந்தாலுமே நான் வந்து நல்ல கிரிட்டிக்காக தான் பார்ப்பேன். என்னோட படம்ன்றதால நான் பெருசாலாம் வந்து மார்க்கெட் பண்ண நான் ஆசைப்பட மாட்டேன். ஸோ நல்ல படம் பண்ணியிருக்கீங்க. பிரேக் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும், இல்லைனா இந்த படமே பெரிய வெற்றியாக கூட அமையும். அது நம்ம கையில் இல்லை. ஏன்னா இன்றைக்கி நிறைய படங்கள், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 படங்கள், ஒரு 2 வெப் சீரிஸ், இது எல்லாமே இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் தான், பெரிய பெரிய டைரக்டர்ஸ் தான். இருந்தாலும் அவங்களே வந்து சினிமா வந்து இன்றைக்கி என்னன்னு தெரியாமல் புரியாமல் இருக்காங்க. ஏன்னா இங்கே ஓடிடி பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், இல்லைனா மற்ற பிளாட்ஃபார்ம் தான் இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஒரு இனிஷியலாக வந்து சினிமா தான் இருக்குது. ஆனால் சினிமா வந்து பயங்கரமாக சப்ரஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சொன்ன மாதிரி சிவி சார் சொன்ன மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, லாபம் பண்ணுறதுக்கோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ. ஏன்னா எல்லா சைடு எங்கே போனாலுமே வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இவங்க ஃபஸ்ட்டு ஒரு கிங் மேக்கராக இருந்தாங்க, இன்னைக்கு இவங்கள வந்து ஒரு டெசிஷனுக்கு தள்ளப்பட வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. ஏன்னா ஓடிடியில் வந்து ஒன்று ப்ராஃபிட் ஷேரிங், இல்லைனா வந்து ஃப்ரீயாக கொடுக்க சொல்கிறான்னு சொல்லி ரீசெண்டாக தனஞ்சயன் சார் கூட புலம்பிட்டு இருந்தார். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹார்ட் சுச்சுவேஷன், ஒரு டிரான்சிஷன் நடந்துட்டுருக்கு. கண்டிப்பாக இது எல்லாமே மாறும்னு நினைக்கிறேன். எங்கேயாவது நம்ம எல்லாருமே ஒரு டேர்முக்கு வந்து இது சினிமா ஹெல்த்தியாக இருக்கணும், மற்றவங்களை என்டர்டெயின் பண்ணணும், சினிமாவை வாழணும் அப்படின்றதுக்காக எல்லாம் சேர்ந்து உழைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு த ஹோல் டீம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். இந்த படத்துக்கு உண்டான சப்போர்ட் நான் என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல, பட் ஐ பீன் ட்ரையிங் மை பெஸ்ட். அவங்களுக்கு பிஆர்லேருந்து, மார்க்கெட்டிங்லேருந்து, டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து எல்லாமே நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நிறைய ஆர்டிஸ்ட் கேட்டாங்க கெஸ்ட்டாக வர முடியுமா அப்படின்னு. அந்த ஆப்ளிகேஷன் கொண்டு போய் என்னால் வைக்க முடியல, பட் டெஃபினெட்லி ஐ ட்ரை டு புஷ் ஈவன் மோர். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் இது நல்ல படம். இந்த இன்டர்வியூவோ இல்லை இந்த வீடியோ, இந்த நான் பேசுகிற விஷயங்கள் எவ்வளோ பேர் பார்ப்பீங்கன்னு தெரில. பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் பாருங்கள். நான் சும்மா இந்த படம் ப்ரொமோஷனுக்காக வந்து ஏதோ பேசணுன்றதுக்காக பேசல. உண்மையாகவே இந்த படம் பார்த்துட்டு நல்லா இருக்குது, அந்த நல்லா இருக்குன்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றதுக்காக இங்கே லைவாக நான் பேசிகிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு பாருங்கள், இந்த மாதிரி நல்ல படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.